sponsor will have Wonders Trip. So இப்போ Wonders Trip ஓட one of the member வந்து Mr. Jagadishan sir. அவங்களா Jagadishan sir, please come to stage. So sir வந்து one of the member of Wonders Trip. So அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்ண போறாரு. Like how they have treated and how was their service. So just sir உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். ஸோ உங்கள் எல்லார் மாதிரியே எனக்குமே ட்ரிப்பு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்போம். 365 நாளில் ஒரு வாரமாவது ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஸோ அதுதான் மெயினாக நான் இவங்களை அப்ரோச் பண்ணதுக்கு காரணமே. ஸோ நீங்கள் இவங்க இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அது எல்லாமே அப்ளிகபிள் ஆன பிறகு தான் நான் மெம்பர் ஆனதே. ஏன்னா நம்ம போக முடியலைனாலும் நம்ம வீட்டிலேருந்து போகணும் அப்படின்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம யோசிப்போம்ல. அது ஒரு மெயின் பாயிண்ட். இவங்க சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிங்க் கார்டு. நம்ம போக முடியல, வீட்டில் அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க, அவங்க அனுப்பிச்சி விட்ட பிறகு நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். அது ஒரு மெயின் ரீசன். ஸோ நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அதை அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி ஒரு ஐடியா. தேங்க்ஸ். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், சீரியஸாக நம்ம வீட்டிலேருந்து ட்ரிப்புக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம மெயினாக யோசிக்கிறது செக்யூரிட்டி தான். ஸோ அந்த செக்யூரிட்டி கன்சர்ன் வந்து இவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணாங்க. சரி விடுங்க, நாளைக்கு சாப்பிட்ணும்ல, இதோட நிறுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். அதை விட மெயினாக இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போடுற பிளான் இருக்கு, அதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளானு, அந்த ஹோட்டல் தேடுறது, அப்புறம் அந்த நம்ம தேடுற நேரத்தில் அந்த ஹோட்டல் அவைலபிளாக இருக்கணும், அங்கே நம்ம பிக்கப் ட்ராப்புக்கு ஆள் இருக்கணும், இல்லை அங்கே லோக்கலில் சைட் சீயிங்க்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும். இதெல்லாமே எதிர்பார்த்து போவோம். இது எதுவுமே இல்லாமல் நம்மளே உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இவங்க அந்த ஒரு மெயின் ரீசன். இல்லை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற கான்செப்டில் தான் இவங்க உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் மெயின். ஸோ நம்ம ரெண்டாவது கடைசியாக நாம் பெருசாக யோசிச்சதுன்றது பட்ஜெட். இவங்களோட காம்படிட்டர்ஸும் எனக்கு தெரியும். நான் ஒரு மொபைல் வாங்குறப்போ 4 மாடல் பார்த்து தானே வாங்குகிறோம். ஸோ நம்ம ஒரு இது எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்கீம் எடுக்கிறோம் அப்படின்னா 4 இது விசாரிக்காமலாம் எடுக்க மாட்டோம். அப்படி காம்படிட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த இந்த இதெல்லாம் வந்து மேட்ச் ஆனாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து மெம்பர் ஆனேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.